எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் பிளாக் பண்ணி ஒழிச்சிடுவேன்னாரு. 15 lakhs போடுவேன்னாரு. இதே மாதிரி டிமானிட்டைஸ் பண்ணார். டிமானிட்டைசேஷன் எவ்வளோ பெரிய தோல்வி அடைஞ்சதோ அதே போல தான் இந்த டீலிமிட்டேஷன் சவுத்தை கம்ப்ளீட்டாக முறியடிக்க போது, கம்ப்ளீட்டாக சவுத்தே இல்லாத அளவுக்கு ஆக போகிறாங்க. ஸோ நார்த் சவுத்துன்ற பிரச்சனையை இவரே உருவாக்குறாரு. தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலங்களுக்கும் இதனால பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை அமித்ஷாவே கொடுத்திருக்காங்க. அமித்ஷா என்ன ஆண்டவனா சார்? அமித்ஷா என்ன ஆண்டவனா? அமித்ஷா பொய் சொல்வதற்கே பிறந்தவர், பொய் சொல்லிக்கொண்டே இருப்பவர். ஆகவே அவர் சொல்றதெல்லாம் நீங்க வந்து கேர் பண்ணவே காரணம் அவர் ஏற்கனவே சொன்னல, டிமானிட்டைசேஷன் ஆக கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிலாம் போய்ட்டு ஒரே ஒரு பைசா இந்த கஜானாக்கு லாபம் வந்துதா? ஒரு சிங்கிள் பை வந்துதா? அதாவது அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வராங்க, டீலிமினேஷன் ஆக்ட்ல திருத்தம் கொண்டு வராங்க. அதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அந்த மசோதாவை படித்தாலே அந்த நம்பிக்கை வர வேண்டும். இட் ஷுட் கிவ் தி கிளாரிஃபிகேஷன் இன் தி பில் இட் செல்ஃப். தட் இஸ் நாட் தேர் இன் தி பில். மசோதாவில் எந்த உத்தரவாதமும் தரப்படவில்லை. மசோதாவில் இல்லாத உத்தரவாதத்தை வெறும் வாய் வார்த்தையால் பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், யார் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது எழுத்து வடிவில் மசோதாவில் இருந்திருக்கணும் இல்லையா? அது இல்லைன்றது தானே பிரச்சனை. அந்த ஸ்பிரிட்டே தோல்வி பயத்தினாலதான் இதை கையில் எடுத்து திமுக பிரச்சாரம் பண்றாங்க. எலெக்ஷன் ஒன்று 4 நாள் இருக்கும்போது இப்போ கொண்டாந்து விடுறாரு. யாருக்கு தோல்வி பயம்? அவருக்கு அங்கே அதாவது வந்து இந்த 2 ஸ்டேட்டில் தான் ஏறத்தாழ 85 எம்பிஸ் இருக்காங்க. இவங்க வராமல் இருந்துட்டாங்கன்னா 2/3 மெஜாரிட்டி வச்சு பாஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனால் நாங்கள் ஏமாறக்கூடியவங்கள, எங்கள் தலைவர் கலைஞருடைய மகன், அதனால் ஏமாற மாட்டார். காசிஸாக எடுத்து நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தொண்டரும் கூட்டணி தொண்டரும் தேர்தலை பார்த்துப்போம், உங்கள் கடமை நீங்கள் செய்யணும், எம்பி அமைச்சிட்டோம், அதனால் இந்த பில் அநேகமாக நிறைவேறாது. 2/3 மெஜாரிட்டி எடுக்காது. That is there, always open. But as he rightly said, நீங்கள் மசோதான்னு சொன்னார்ல, அந்த மசோதாவில் எதுவும் இல்லை. இது ஒரு சோதா மசோதா தான். இந்த மசோதா தமிழில் சொல்லணும்னா இது ஒரு சோதா மசோதா.